பிஎம் ஸ்ரீ ஸ்கூல் அப்படின்றது ஒரு புதிய இனிஷியேட்டிவ், புதிய தொடக்கம். இந்த புதிய தொடக்கத்தை நாடு முழுவதும் தொடங்குறதுக்கு முதல்ல ஃபண்டு அலாட் பண்ணீங்களா? இருக்கா ஃபண்டு? பட்ஜெட்டில் ஒதுக்கி இருக்கிறீங்களா ஃபண்டு? இல்லை. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? யூ டிபெண்ட் ஆன் உள்ளாட்சி, பஞ்சாயத்துக்கள், யூனியன் டெரிட்டரிஸ், இந்திய ஒன்றிய அரசுடைய நேரடி பார்வைக்குட்பட்ட புதுச்சேரி போன்ற பிரதேசங்கள், மாநிலங்கள், அதே மாதிரி இந்திய ஒன்றிய அரசனுடைய அந்த கல்வி அமைப்புகள், இதை தானே வச்சு நீங்கள் பண்ணுறீங்க. அப்போது புதிய கல்விக் கொள்கை அப்படின்றது இங்கே மட்டும்தான் நடைமுறைப்படுத்த போகிறீங்களா? எல்லா இடத்துலையும் தான் பண்ண போகிறீங்க. அப்போ என்ன அப்படின்னோம்னா, யூ ஹவ் நாட் பிரிங் டு எ காமன் கிரவுண்ட். இந்திய ஒன்றிய அரசு ஒரு திட்டத்தை வகுக்குது அப்படின்னோம்னா, அது எந்த சப்ஜெக்டில் வகுக்குதோ அந்த சப்ஜெக்ட் வந்துட்டு கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குது. எஜுகேஷன் இன் கன்கரண்ட் லிஸ்ட். அது முதல்ல ஸ்டேட் லிஸ்ட் இருந்தது, எமர்ஜென்சி அப்போ கொண்டு போயிட்டாங்க. அது இந்த திராவிட கட்சிகள்லாம் மீண்டும் கொண்டு வரதுக்கு தவறி போச்சு. அவங்க தான் பதவி கொடுத்தா தூங்கிடுவாங்களே, அது போயிடுச்சு. கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு விடயத்தில் நீங்கள் ஒரு கல்வி திட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னோம்னா மாநிலங்களுடைய பங்கேற்பு இருக்கணுமா? கலந்து ஆலோசிச்சிருக்கோம். ஒன்று. கண்டிப்பாக.